இந்த 5 ஃப்ரெண்டுக்கும் ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது பெரிய கனவாக இருக்குது. பணம் இல்லாதனால யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் பேய் வீடியோக்கெல்லாம் போட்டு சம்பாதிக்கலான்னு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பங்களாக்கு போகிறாங்க. அங்கே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் முகம் தெரியாதனால அந்த முகத்தை துடைக்கும் போது மேலே இருந்து ஒரு புக்கு தொப்புன்னு கீழே விழுகுது. அதை பார்த்து பயந்துடுறாங்க. புக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க அந்த வீடியோவும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. வீடியோ வியூஸ் எவ்வளோ பேருக்குன்னு பார்க்கும்போது கமெண்ட்ஸில் நிறைய பேர் கழுவி ஊற்றிருப்பாங்க. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ பேய் இருக்குன்னு பொய் சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது மூலியமா சம்பாரிச்சு நம்ம ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே வருத்தமா எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மேல இருந்து அந்த புக்கு தொப்புன்னு கீழே விழுகுது. இந்த புக்கு மூலியமா எதனா சம்பாதிக்க முடியுமான்னு பேஜ் திறந்து பாக்குறாங்க. அப்போ அதுல சாயங்கால வேலையில மேய்ச்சலுக்கு போயிட்டு வர மாட்டுக்கு முன்னாடி ஒரு பூனையை எடுத்துட்டு போய் பார்க்க வச்சு அது கண்ணுல வர கண்ணீரை எடுத்து நம்ம கண்ணுல மையா வச்சுக்கிட்டா மாயாதேவி நம்ம கண் முன்னாடி தோன்றி நம்மளுக்கு வரம் தருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பூனைக்குட்டியை தூக்கிட்டு போயிட்டு மாட்டுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஆனா அந்த பூனைக்குட்டி கண்ணுல இருந்து தண்ணியே வரல. இது என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஒருத்தர் பயங்கரமா சிரிக்கிறாரு. சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது இது வீட்டு பூனை, இதுக்கு காட்டு பூனை தான் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல ஈஸியான மெத்தட் இருக்கான்னு திரும்பியும் பாக்குறாங்க. அதுல அமாவாசை அன்னைக்கு இறந்தவர் சமாதி மேல உட்காந்துட்டு கையில ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு இந்த மந்திரத்தை 1000 வாட்டி சொன்னா அந்த ஆத்மா அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள வரும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் சொல்றேன் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணி கையில எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு வீட்டிலே ரிஹர்சல் பண்ணி பாக்குறான். ஏன்னா எத்தனை மணி நேரம் ஆகும் இந்த 1000 மந்திரம் சொல்றதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஊரில் அவங்க அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொன்னதுனால அவன் ஊருக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ யார் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்கன்னு பார்த்தா இவன் நான் சொல்கிறேன்னு ஒத்துக்கிறான். அப்படின்னு சுடுகாட்டுக்கு போய் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசிக்கிட்டே படிச்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சே போயிடுது. ஊர் மக்கள்லாம் வராங்க. இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு இவங்க 4 பேரையுமே அடித்து துரத்துறாங்க.